Hello students, welcome to our YouTube channel. CGL exams கான notification நேத்து SSC ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு பம்பர் வேகன்சியா 17727 வேகன்சியோட இந்த டைம் பாத்தீங்கன்னா CGL exam கான ரெக்ரூட்மென்ட் வந்து SSC கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த வேகன்சிங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 90 days ஹார்ட்லி இருக்கும். இந்த டைமை பிகினரா இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட்டா என்னென்ன டாபிக்ஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கோ அந்த டாபிக்ஸை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கவர் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த 90 daysல உங்களால் நிச்சயமா Tier 1 கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும். Tier 1ங்கிறது வெறும் குவாலிஃபைங்னால அண்ட் இந்த டைம் வேகன்சி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உங்களால இந்த 90 days டெய்லி ஒரு 8 மணி நேரம் சின்சியரா ஃபோக்கஸ்டா உங்களால படிக்க முடியும்னா கட்டாயமா இந்த டைம் உங்களால Tier 1 குவாலிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோல 90 days நீங்க ஒவ்வொரு வீக்கும் என்ன படிக்கணும் என்ன டாபிக் ஒவ்வொரு வீக்கும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா 90 daysல உங்களால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே படிச்சு முடிச்சு கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியுங்கிற அந்த டெய்லி ஷெட்யூலும் ப்ரொவைட் பண்ண போறோம். எங்க படிக்கிறது என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட்ன்றதும் ஷேர் பண்ண போறோம். இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்து இதை சொல்லிக்கூடிய விஷயத்த சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. உங்க எல்லாராலையுமே நிச்சயமா Tier 1 எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சிலபஸ் கவர் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டாபிக்ஸை ரிவைஸ் நல்லா பண்ணி ப்ராக்டிஸ் லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து படிச்சு வச்சுக்கோங்க. நல்ல மார்க் எடுத்து நிறைய மார்க் எடுத்து கட் ஆஃபை ஈஸியா உங்களால கிளியர் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் SSC CGL எக்ஸாம். SSC CGL எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் SSC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24. டே ரொம்ப இருக்குன்னு வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வர் பிஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக் இல்லை தான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருங்க. இந்த எக்ஸாம் பார்த்த நோட்டிஃபிகேஷனோட டீடைல்டு வீடியோ, இந்த எக்ஸாமோட A to Z டீடைல்டு வீடியோ, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுங்கிற வீடியோ, இந்த 2 வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரோம். இந்த 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க டவுட்டை கிளியர் பண்றோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ல இருந்து 20க்குள்ள கண்டக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா எப்பவுமே SSC பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்ல இருந்து மினிமம் 75 days மேக்ஸிமம் 100 daysல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மிட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க கையில பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 90 days வந்து இருக்கு. இந்த 90 days நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாம டெய்லி உங்களால ஒரு 8 மணி நேரம் அதிகமா உங்களால படிக்க முடியும். டெய்லி கன்சிஸ்டன்ட். ஆனா இப்படிப்பட்ட பிகினர்ஸால நிச்சயமா இந்த 90 daysல Tier 1 கட் ஆஃபை குவாலிஃபை பண்ணிட முடியும். வேகன்சி அதிகம் இருக்கிறதுனால கட் ஆஃப் கம்மியாகும் லாஸ்ட் டைமை விட. ஸோ அதனால இந்த டைம் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க வேகன்சி அதிகமா இருக்கு, காம்படிஷன் அதிகமா இருக்கு, அதனால கட் ஆஃப் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. வேகன்சி கூட கட் ஆஃப் கம்மியாகும். நிச்சயமா இந்த டைம் நீங்க சீரியஸா படிச்சீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா Tier 1 இது வெறும் குவாலிஃபைங் தான். 200 மார்க் கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. இது யார் கிளியர் பண்றாங்களோ அவங்க Tier 2க்கு போவாங்க. Tier 1 முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 month இல்லைன்னா 3 month பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் தருவாங்க Tier 2க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸை படிச்சு Tier 2லயுமே நல்ல மார்க் எடுத்து ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ண முடியும். Tier 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயினிங்கிறது இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம Tier 1 தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். Tier 1ல 150 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன டாபிக் படிக்கணுங்கிறதா நம்ம இந்த 90 days டெய்லி ஷெட்யூல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த ஷெட்யூலை நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. 90 daysல உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ டீடைல்டு வேகன்சி பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ வரைக்கும் டென்டேட்டிவா வேகன்சி பார்த்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணிக்கிற நோட்டிஃபிகேஷன்ல 17727 வேகன்சி இருக்காங்க. வேரியஸ் சோர்சஸ்ல நிறைய பேர் RTI போட்டு கிடைச்ச அந்த டீடைல்ஸ் வச்சு இப்போ வரைக்கும் வேகன்சி பார்த்தீங்கன்னா 16238 இருக்கு. இன்னும் நிறைய போஸ்டோடைய வேகன்சிங்கிறது வர வேண்டியது இருக்கு. ஸோ SSC அதெல்லாமே கலெக்ட் பண்ணி தான் வந்து 17227 போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம கிடைச்ச டேட்டாஸ் படி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சின்றது கிடைச்சிருக்கு. ரிமைனிங் வேகன்சி பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ல எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோன்றது தெரியும். இதை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 411 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இல்ல தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2259 வேகன்சி இருக்கு. மந்த்லி 45,000 சேலரி கிடைக்கும். தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் வந்து உண்டு. எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் 2664 வேகன்சிஸ் இருக்கு. தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. சேலரி 75,000 மேல கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல 4093 வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டுல போஸ்டிங் உண்டு. 45,000 மேல இன்ஹேண்ட் சேலரியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் 1620 வேகன்சி இருக்கு. 45,000 இன்ஹேண்ட் சேலரியா கிடைக்கும். தமிழ்நாடு வேகன்சிங்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி. இல்ல ASO MEAக்கு பாத்தீங்கன்னா 120 வேகன்சிங்கிறது இருக்கு. ஆனா அது வந்து இன்னும் RTI மூலமா வெரிஃபை பண்ணல. அதை நோட் பண்ணிக்கோங்க.
டிவிஷனல் அக்கௌண்டர் பார்த்தீங்கன்னா 85 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்குமே தமிழ்நாடு வேகன்சிஸ்ங்கிறது உண்டு. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் 111 வேகன்சி உண்டு. தமிழ்நாடு போஸ்டிங் வந்து உண்டு. ரொம்ப நல்ல சேலரிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆர்டி மூலமா கிடைச்ச டீடைல்டு வேகன்சி. மொத்த வேகன்சி 17,000 இருக்கு. இது வரப்போற நாட்களில் கணிசமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம் சிஜிஎல்ல இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 90 டேஸ் சீரியஸா படிச்சா கிளியர் பண்ண முடியும். இதை மைண்ட்ல வச்சு இந்த டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 90 டேஸ்ல கிளியர் பண்ண முடியுமா இல்லை நம்ம கிளியர் பண்ண முடியாதாங்கிற டவுட் நிறைய பேர் இருக்கும். நாம மே மந்த்ல பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் 4 மாசத்துல எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. அதுல மொதல் 50 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஷெட்யூல் நம்ம டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 54 டேஸ்க்குள்ள நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. 2 டாபிக் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல கிராமர் முடிச்சாச்சு 50 டேஸ்ல. வொக்காபுலரி 75% முடிச்சாச்சு. ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கு முடிச்சாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சீரியஸா டெய்லி 8 மணி நேரம் என்னால படிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 50 நாள்ல இந்த டாபிக்லாம் முடிச்சிட முடியும். ஸோ மிச்சம் ஒரு 40 நாள்ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது மூலமா உங்களால கட் ஆஃபை கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ண முடியும். நாம இந்த ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்கிறதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கணும், ரிவிஷனுக்கான டைம், ப்ராக்டிஸ்க்கான டைம் எல்லாமே சேர்த்து தான் குடிச்சிருக்கோம். லிமிட்டட் டைம்ல ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கான ஷெட்யூல் தான் இந்த ஷெட்யூல். பிகினர் சீரியஸா இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துலாம். Tier 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் Tier 1க்கான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் உண்டு. ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், இங்கிலீஷ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னு 200 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இந்த 200 மார்க் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல வந்து எக்ஸாம் நடக்கும். இதுல செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. அதாவது ரீசனிங் எவ்வளவு எடுக்கணும், ஜெனரல் அவேர்னஸ்ல எவ்வளவு எடுக்கணுங்கிற அந்த செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஓவரால் கட் ஆஃப் தான் 200க்கு போடுவாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2ல ஒரு லாங்குவேஜ்ல தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு 0.5 மார்க் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கா வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். இதுதான் எக்ஸாம் உடைய பேட்டர்ன். இப்போ இந்த 200 கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்கு, 200 மார்க் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 200 மார்க்கான கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்போ அதுக்கான டைம்ல, ஏன்னா லிமிட்டட் டைம் தான் இருக்கு. ஆனா நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க இந்த டாபிக்ஸை மட்டும் கவர் பண்றது மூலமா உங்களால 150 மார்க் Tier 1ல வந்து எடுத்துட முடியும். கட் ஆஃப் ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். இந்த டாபிக்ஸை கவர் பண்ணீங்கன்னா 150 மார்க் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஒரு 140 வந்தாலும் இந்த டைம் வேகன்சி அதிகமா இருக்கனால கட் ஆஃப் விட அதிக மார்க் தான் நீங்க எடுப்பீங்க. ஓகேவா? இந்த டைம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்குன்ற வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நாம அசியூம் பண்றது ஜெனரலுக்கு 135 இருந்து 140 இந்த ரேஞ்சுக்குள்ள வரலாம். இதுல இருந்து 1 or 2 மார்க் கம்மியாகி வரலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 130 to 135 வர வாய்ப்பு இருக்கு. இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 130 இருந்து 135 வர வாய்ப்பு இருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 115 இருந்து 120 கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. எஸ்டி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 105 இருந்து 110 கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி நான் வந்து ஒரு ரஃப் ஐடியாவா மினிமமா போட்டிருக்கோம். இதுல இருந்து ஒரு 2 or 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகி கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சேஃப் அட்டெம்ப்ட்ங்கிறது கட் ஆஃப் விட அதிக மார்க் எடுக்கிறதுக்காக சொல்றோம். ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா 100ல 70 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 100ல 65 கொஸ்டின் மேல கரெக்டா ஆன்சர் மாதிரி பாத்துக்கோங்க. கட் ஆஃப் என்ன வச்சிருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்ற பட்சத்துல நீங்க ஈஸியா கட் ஆஃபா கிளியர் பண்ணிட முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நாம இந்த 150 மார்க் எடுக்கிறதுக்கான டாபிக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? என்னென்ன டாபிக்ன்றது பாத்தீங்கன்னா ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸ் நீங்க கவர் பண்ணணும். இந்த சிலபஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னா 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். 50ல 30 மார்க்ஸ் உங்களால எடுத்துட முடியும். இந்த டாபிக்குமே நம்ம எப்படி சூஸ் பண்ணிருக்கோம்னா லிமிட்டட் டைம்ல படிக்க முடியணும். அதே நேரத்துல வெயிட்டேஜும் அதிகமா இருக்கணும். அப்படிதான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டத்துல டிவிசிபிலிட்டி டாபிக், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால லிமிட்டட் டைம்ல கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட வெயிட்டேஜுமே அதிகம். அண்ட் அதே நேரத்துல அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி இந்த 3 டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேயே டீச் பண்ணிருக்கோம். லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அதை பாருங்க. அந்த வீடியோ பார்த்தாலே அந்த 3 வீடியோ பார்த்தாலே இந்த 3 டாபிக் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன டாபிக்லாம் படிக்கணும்னா சினோனிம், ஆன்டோனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லிங் தி பிளாங்க், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட், வாய்ஸ் ஸ்பீச், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், க்ளோசர்ஸ் இது எல்லாமே நீங்க படிக்கணும். ஆனா இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு செக்மெண்டா பிரிச்சு என்னென்ன படிக்கணுங்கிறத கொடுப்போம். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால கம்ப்ளீட்டா இந்த 40 மார்க் எடுக்கிறதுக்கான சிலபஸை கவர் பண்ணி பிராக்டிஸ்மே பண்ணிக்கிட முடியும். அப்படிதான் ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்கோம். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 டாபிக் தான் படிக்க போறோம். இந்த 4 டாபிக் தான் ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ண போறோம் நம்மளுடைய ஷெட்யூல்ல. ஓகேவா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே 150 மார்க்கான சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். அதை ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களால கட் ஆஃபா கிளியர் பண்ணிட முடியும். இந்த டாபிக் எங்க கவர் பண்றதுன்னா நம்மளோட இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்ல இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கும்.
ஏன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண சொல்றோம்னா, நீங்க இப்போ புக்ஸை வச்சு படிக்கிறதுக்கான டைமும் கிடையாது. நீங்க புக்ஸை வச்சு படிச்சு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்றதுனா உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே இது நம்மளோட கிளாஸஸ்லயோ இல்ல ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றீங்கன்னா, ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கவர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா சில டாபிக் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ங்கிறது சில சமயம் கேட்பாங்க மேக்ஸ்ல, சில சமயம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த டாபிக் நீங்க உங்களுக்கு 3 நாள் டீச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்களேன். அந்த 3 நாள் டீச் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாமெண்ட்ரியோ ட்ரிக்னாமெட்ரியோ டீச் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா, ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெட்ரியில 3 கொஸ்டின் கேட்பாங்க. 3 கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு 6 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதனால நீங்க ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு இந்த இருக்கக்கூடிய லிமிடெட் டைம்ஸ்ல கவர் பண்ணிருக்கீங்களா கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். நம்மளுடைய இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இந்த எல்லா டாபிக்கும் ஆல்ரெடி டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் லேட்டஸ்ட் கண்டென்ட்டோட. ஸோ இதில் நீங்க ஜாயின் பண்ண உடனே இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட முடியும். கிளாஸஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்து தான் டீச் பண்ணிருப்போம். நீங்க இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் டீச் பண்ணிருப்போம். அந்த 7 மணி நேரத்தில் எல்லா டைப்பு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லேட்டஸ்ட் கான்செப்டோட சேர்த்து தான் டீச் பண்ணிருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 7 மணி நேரம் வீடியோ பர்சன்டேஜ் பார்க்குறப்போ கம்ப்ளீட்டா பர்சன்டேஜ் நீங்க கவர் பண்ணிக்கிட முடியும். அடுத்தது உங்களுக்கு பேசிக்ஸ்ல தான் எல்லாமே டீச் பண்ணுவோம். டைப் 1, டைப் 2, டைப் 3 எல்லாமே டீச் பண்ணுவோம். ஒவ்வொரு டாபிக்குமே டைப் வைஸ் டீச் பண்ணிருப்போம். லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் லேட்டஸ்ட் கான்செப்டோட தான் டீச் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து டீச் பண்ணிருப்போம். அந்த டாபிக்ஸ் உங்களால் நல்லா படிச்சுக்கிட முடியும். சும்மா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் அப்ரோச் ட்ரிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணுவோம். எந்த மெத்தட் நீங்க எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணா கம்மியான டைம் தேவைப்படுமோ அந்த மெத்தட்ல தான் கம்ப்ளீட்டா மேக்ஸை டீச் பண்ணிருப்போம். ரெக்கார்டர் கிளாஸஸ்ங்கிறனால நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்க விருப்பப்பட்ட டைம்ல படிச்சுக்கிட முடியும். நீங்க ஒரு கிளாஸஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ மேக்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எல்லா டாபிக்குமே இந்த கோர்ஸ்ல வந்து அப்லோடட். ஸோ நீங்க இப்போ ஜாயின் பண்ண உடனே எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்க பார்த்து கவர் பண்ணிக்கிட முடியும். நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்லோட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ டீச் பண்ணாங்கன்ற அந்த ஒரி நீங்க பண்ண வேண்டாம். இப்போ ஜாயின் பண்ண உடனே எல்லாமே படிச்சுக்கிட முடியும். அடுத்து பிடிஎஃப் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த லிமிட்டட் டைம்ல நீங்க நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்க டவுட்ஸை உங்க சாட் செக்ஷன் மூலமா டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கைடன்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ல ப்ரொவைட் பண்ணுவோம். லைவ் இன்டராக்ஷன் வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவாக வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி படிக்கிறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது அதையுமே ஷேர் பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. CGL10 இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளா இருக்கும். உடனே ஜாயின் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. லிமிட்டட் டைம் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 90 டேஸ்க்கான ஷெட்யூல் பார்க்கலாம். இந்த 90 டேஸை பார்த்தீங்கன்னா நாம 13 வீக்ஸா வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு வீக்லயும் என்ன கவர் பண்ண போறோம்ன்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதை எப்படி என்னென்ன டாபிக் படிக்கணும்ன்ற சொல்றோம். இந்த 90 டேஸ் 13 வீக்ஸ் இதுல நீங்க மினிமம் டெய்லி 8 மணி நேரமாவது கட்டாயம் படிச்சாகணும். 8 மணி நேரத்துக்கு மேல படிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஆனா 8 மணி நேரத்துக்கு கீழே 4 மணி நேரம் தான் என்னால படிக்க முடியும்னா சாரி, இந்த லிமிட்டட் டைம்ல கிளியர் பண்றதுங்கிறது கஷ்டம். மினிமம் டெய்லி 8 மணி நேரம் சின்சியரா படிச்சாகணும். 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்றேன்னா செல்ஃப் ஸ்டடிக்கு எப்படி யூஸ் பண்ணுன்ற டவுட் உங்க எல்லாருக்குமே கட்டாயமா வரும். அப்படி கிடையாது. நம்ம இந்த ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் உங்களால் இப்போ வந்து ஒரு டாப்பிக்கை 3 மணி நேரம் மேக்ஸுக்கு டெய்லி 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஷெட்யூல் எப்படி கொடுத்துருப்போம்னா உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு டாபிக் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த டாபிக் ஒரு 7 மணி நேரம் டீச் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 1 மணி நேரம் படிக்கணும். அப்போ 7 நாளுமே 1 மணி நேரம் படிச்சா போதுமா? மிச்சம் 2 மணி நேரம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் அதை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிதான் ஃப்ரேம் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ வீக் 1ல பாத்தீங்கன்னா ரீசனிங் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸோடைய ஒரு டாபிக் சொல்லுவோம். இங்கிலீஷ் வொக்காபுலரி அண்ட் ரீடிங் படிக்கணும். வீக் 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் படிப்போம். இங்கிலீஷ் வொக்காபுலரி, ரீடிங், கிராமர் இன்க்ளூட் ஆகும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி படிப்போம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. ரீசனிங் வந்து டெய்லி அந்த வீக் ஃபுல்லாமே 30 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். வீக் 3 பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், கிராமர், ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ரீசனிங், ப்ராக்டிஸ். வீக் 4ல பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி 3 வீக் போடுறான்னா ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, 2வது வீக் பாத்தீங்கன்னா மிடிவியல், 3வது வீக் பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி. வீக் 5ல பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ்ல பாலிட்டி வந்து படிப்போம். ஒரே வீக்ல பாலிட்டியை முடிச்சிடலாம். வீக் 6ல பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ்ல ஸ்டாட்டிக் ஜிகே படிப்போம். ஒரு வீக்ல முடிச்சிடலாம். வீக் 7ல பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அவைஸ். இந்த வீக் 7ல இருந்து வீக் 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அவைஸ் டெய்லி இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீக் ஃபுல்லாமே. ஏன்னா கரண்ட் அவைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. 4ல இருந்து 5 கொஸ்டின் 100% அக்யூரசியோட ஆன்சர் பண்றதுக்கு என்ன சோர்ஸை யூஸ் பண்ணுமோ அதுதான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டு அந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த வீக்ல கரண்ட் அவைஸ் படிக்கணுமா 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸை ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். வீக் 8ல பாத்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ் இருக்கும். வீக் 9ல பாத்தீங்கன்னா மேக்ஸோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கிலீஷோட வொக்காபுலரி அண்ட் கிராமரோட ப்ராக்டிஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
வீக் 10ல அதே மாதிரி மேக்ஸ் ப்ராக்டிஸ், இங்கிலீஷ் கிராமர் ப்ராக்டிஸ், வொக்காபுலரி, கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். வீக் 11ல பாத்தீங்கன்னா அதே ரிப்பீட் ஆகும். வீக் 12ல அதே ரிப்பீட் ஆகும். வீக் 13 லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பிளஸ் லேட்டஸ்டா எஸ்எஸ்சி எக்ஸாம் உடைய கொஸ்டின் சால்விங் இதுமே லாஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க படிச்சு முடிக்கிறப்போ லேட்டஸ்ட் எக்ஸாமோட கண்டென்ட் கேட்டாப்ல அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்ஸ்ல லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் கேட்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி கேட்கறாங்கன்னா இமீடியட்டா உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸ்ல ஆன்சர் பண்ண முடியாம போகும். ஆனா நம்ம அந்த ஷெட்யூல இன்க்ளூட் பண்ணிக்கனால நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால அந்த 2-3 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா நீங்க ஓனா ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த வீக்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதற்கானது. இப்போ வீக்லி ஷெட்யூல் வந்து பார்க்க முடியும். சோர்சஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்டு. மேக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் உண்டு. என்ன சோர்ஸ்? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரியை பாத்தீங்கன்னா பினாக்கலோட ப்ரீவியஸ் இயர் புக்ல இருந்தா நம்ம கவர் பண்ண போறோம். கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிளாஸஸ் நம்ம 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ப்ரொவைட் பண்ணோம். இந்த 2 மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். டெய்லி ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ரீடிங் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது எப்படி படிக்கணும்னு சொல்லுவோம். இந்த 3 மட்டும் போதும். இங்கிலீஷ்க்கு நீங்க வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சோர்சஸையுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோர்ஸ் வீடியோ மட்டும் போதும். அதுல உள்ள கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஜெனரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டிக்கு நம்மளுடைய கோர்ஸ் வீடியோ மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் PDF ஷேர் பண்ணுவோம். அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோர்ஸ்ல உள்ள வீடியோ அண்ட் அதோட PDF, இண்டோலோகஸ் டெலகிராம் சேனலுடைய PDF இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். இதுதான் சோர்சஸ். ஸோ 4 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த சோர்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோர்சஸை மாத்தாதீங்க. லிமிடெட் டைம்ல இந்த சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றதுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல ப்ரீவியஸ் இயர் புக்கை ஷேர் பண்ணிருக்கோம். அண்ட் 2022, 2023 CGL பேப்பர்ஸும் ஷேர் பண்ணிருக்கோம். அதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு வீக்கான ஷெட்யூல் பார்க்கலாம். வீக் 1ல பாத்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடும். ரீசனிங்ல இத்தனை டாபிக் இருக்கு, என்னால ஒரு வீக்ல கவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கவர் பண்ணிட முடியும். நம்மளோட கோர்சஸை பார்த்து கவர் பண்ணுங்க. டெய்லி 2 மணி நேரம் சொல்லியிருக்கோமா, நீங்க டெய்லி 2 மணி நேரம் ரீசனிங்க்கு ஒதுக்கிட்டு அந்த 2 மணி நேரத்துல நம்ம கோர்ஸ்ல இந்த டாபிக்லாம் இருக்குமா அதெல்லாம் கவர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 டாபிக் பாருங்க. சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங் அண்ட் டிகோடிங் பாருங்க. அடுத்த நாள் அனாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன் பாருங்க. உங்களால அந்த வீக் ஃபுல்லா அந்த 7 நாள்ல கம்ப்ளீட்டா ரீசனிங்கை முடிச்சிட முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்க்கணும். பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் பார்க்க சொல்லிருக்கும். மேக்ஸ் ஒரு ஷெட்யூலுங்கிறது 3 மணி நேரம். ஸோ நம்ம 7 மணி நேரம் டீச் பண்ணிப்போம். 7 மணி நேரம்னா உங்களுக்கு 7 நாள் இருக்கா, நீங்க முதல் நாள் 1 மணி நேரம் பாருங்க, 2வது நாள் 1 மணி நேரம் பாருங்க, 3வது நாள் 1 மணி நேரம் பாருங்க, 4வது நாள் 1 மணி நேரம் பாருங்க. இப்படி பாருங்க. இல்ல வேணாம், நீங்க டெய்லி 1.5 மணி நேரம் பாருங்க. கிளாஸஸ் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா 4 நாள் எவ்வளவு நேரம் நீங்க பாத்திருப்பீங்க? 6 மணி நேரம் பாத்திருப்பீங்க. கரெக்டா? 5வது நாள் பாத்தீங்கன்னா அது ஒரு 1 மணி நேரம் பாருங்க. 7 மணி நேரமா கம்ப்ளீட்டா 5 நாள்ல பர்சன்டேஜோட கிளாஸஸ் வீடியோ முடிச்சிடலாம். கரெக்டா? நீங்க டெய்லி 1.5 மணி நேரம் தான் பாக்குறீங்க. டெய்லி 1.5 மணி நேரம் பாருங்க. ரிமைனிங் 1.5 மணி நேரம் இருக்குமா, அந்த 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ்ல பார்த்த நோட்ஸ் எடுக்கிறது, கிளாஸ்ல பார்த்த சம்ஸ் நீங்க ஓனா ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா 7 நாளோட முடிவுல நீங்க கம்ப்ளீட்டா வீடியோஸும் பார்த்து அதுல உள்ள நோட்ஸையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. மிச்சம் உள்ள 2 நாள் 5 நாள்ல கம்ப்ளீட்டா பர்சன்டேஜ் பார்த்தனா மிச்சம் உள்ள 2 நாள் நீங்க கிளாஸ்ல படிச்ச நோட்ஸை உள்ள சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது, லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது நீங்க பண்ணீங்கன்னா 7 நாள்ல கம்ப்ளீட்டா பர்சன்டேஜை முடிச்சிடலாம். இப்படிதான் நீங்க மேக்ஸை வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா வொக்காபுலரி டெய்லி 10 இடியம், 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானிம் ஆன்டோனிம் படிக்கணும். ரீடிங் PDF ப்ரொவைட் பண்ணுவோம், அதுவும் படிக்கணும். ரீடிங் PDF ஏன் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ரீடிங் PDFல உங்களுக்கு படிக்கிறது மூலமா அண்டர்ஸ்டாண்டிங் வளரும் அண்ட் ஸ்பெல்லிங்கை நீங்க நோட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வொக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். ரீடிங் PDFங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் இது நம்ம டெய்லி நம்ம டெலகிராம் சேனல்ல காலையில ப்ரொவைட் பண்ணுவோம். டெய்லி நீங்க இதை படிக்கணும். இதை படிக்கிறப்போ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வளரும். அதே நேரத்தில் ஒவ்வொரு வேர்டோடைய மீனிங்குமே உங்களால படிச்சுக்கிட முடியும். ஏன்னா இது யூஸ் பண்ணிருக்கூடிய வேர்டோடைய மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே நீங்க படிக்கிறப்போ உங்களோட வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் நீங்க படிக்கிறப்போ இந்த மாதிரியான வேர்டோடைய ஸ்பெல்லிங்கை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன் ஸ்பெல்லிங்கை நல்லா நோட் பண்ணிக்கணும்னு சொல்றோம்னா எக்ஸாம்ஸ்ல ஸ்பெல்லிங்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதை ஆன்சர் பண்றதுக்கு தனியா ஸ்பெல்லிங் படிக்கணும்ன்றது கிடையாது. இந்த மாதிரி நீங்க படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா வரக்கூடிய வேர்டோடைய ஸ்பெல்லிங்கை நல்லா நோட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அதே நேரத்தில் டெய்லி நீங்க ஒரு 90 டேஸ் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி இந்த PDF படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்றப்போ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல PQRS, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அதனால டெய்லி நீங்க ரீடிங் படிக்கணும். வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் எங்க படிக்கணும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இந்த புக்கை ஷேர் பண்ணிப்போம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ்ல கேட்ட எல்லா வொக்காபுலரியும் இருக்கும். லேட்டஸ்ட் எக்ஸாம் அதாவது
ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டவுன்லோட் பண்ணிட்டு டெய்லி 10 இடியம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் இன்னைக்கு நீங்க படிக்கணும். நாளைக்கு கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து 20 வரைக்கும் படிக்கணும். இதற்கான சொல்யூஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. 2 heads are better than 1. அதோட மீனிங் என்ன? அது if you play with fire you will get burned. அதோட மீனிங் என்ன? இதெல்லாம் தான் இடியம். இதை நீங்க படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது ரிப்பீட் ஆகும். அதுல உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும் எக்ஸாம்ஸ்ல. இதை படிக்கணும் மூலமா. இன்னொன்னு நீங்க இதை படிக்கிறப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 758 டெய்லி 10னா நீங்க 76 டேஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இடியம் படிச்சிருவீங்க. டெய்லி 10 படிக்கிறது மூலமா. சோ நீங்க படிச்சு முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க இடியம்னா எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். இது மூலமா உங்களோட எக்ஸாம்ஸ்ல நீங்க படிக்காத ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் சரி, இதுல படிச்சக்கூடிய நாலேஜ் வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால ப்ரீவியஸ் இயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுக்கோங்க. இடியம் போதும். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி தான். டெய்லி 10 படிக்கணும். டெய்லி 10 படிக்கிறப்ப ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன நீங்க நோட் பண்ணா 10 கொஸ்டின் படிக்கிறீங்களா? கொஸ்டின் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 4 இருக்கும். அந்த 4 வேர்டோட மீனிங்குமே கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க படிச்சுக்கணும். வொகாபுலரி படிக்கிறப்போ ஈஸியா மறக்கும். நீங்க ஓனா ட்ரிக்கை வச்சு படிச்சுக்கணும். அப்படின்னாதான் ரொம்ப நாளைக்கு மைண்ட்ல இருக்கும். டெய்லி 10 படிக்கணும். அதே மாதிரி சினானிம் ஆண்டனிம் இருக்கும். ஸோ சினானிம் ஆண்டனிமே அதே மாதிரி தான். டெய்லி 10 படிக்கணும். டெய்லி 10 படிக்கிறது மூலமா உங்களால ஒரு 76 டேஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வொகாபுலரியை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல வொகாபுலரி நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டா போதும். உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய வொகாபுலரி ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இங்கிலீஷ் கேட்கறாங்க டிஃபிகல்ட்டா தான் இருக்குன்றத நினைக்காதீங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் வொகாபுலரி ஈஸியா தான் இருக்கும். நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க தப்பு பண்ண வாய்ப்பே இருக்காது. நீங்க டிசப்பாயிண்ட் ஆகவே ஆக மாட்டீங்க. நீங்க எப்ப படிக்காம போறீங்களோ அப்பதான் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவீங்க. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லிமிடெட் டைம்ல நம்ம ஸ்மார்ட்டா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எதை படிச்சா நமக்கு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுதான் படிக்கணுமே தவிர்த்து நான் ட்ரெடிஷனல் வேல படிக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. ட்ரெடிஷனல் வேனா என்ன? ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ணி அந்த புக்ல உள்ள வொகாபுலரியை படிக்கிறது. ஸோ இது ஸ்மார்ட் அப்ரோச். அதுல என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை விட ஒரு 10% 20% அதிகமான பெனிஃபிட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல படிக்கிறது வந்து கிடைக்கும். அதனாலதான் நாம இந்த புக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். இந்த ஷெடியூலோட மெயின் ஃபோக்கஸே லிமிடெட் டைம்ல கட் ஆஃப் கிளியர் பண்றோம், ஸ்மார்ட்டா படிக்கணும், மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன இதுமோ அது ஓரியன்டா படிக்கணும் தான் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அதனால இது ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் கிடையாது. ஓகேவா? செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் கம்ப்ளீட் ஆயிருமா? செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் இந்த 2 வாரமும் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் எஸ்எஸ்சியோட 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதற்கான டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். இதை டவுன்லோட் பண்ணி டெய்லி 2 CGL 2023 ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஸ்டின்ஸ் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸ்விஃப்ட் கொஸ்டின் இன்னைக்கு ஒரு இந்த கொஸ்டின் பேப்பரா? இந்த கொஸ்டின் பேப்பர்ல ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணணும். அடுத்தது இதே கொஸ்டின் பேப்பர்ல அடுத்த ஷிஃப்ட்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸை அன்னைக்கு சால்வ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 ரீசனிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த நாள் 2 கொஸ்டின் நீங்க 2 வாரமும் டெய்லி அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 2 ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் அதாவது 50 ரீசனிங் கொஸ்டின்ஸை நீங்க டெய்லி சால்வ் பண்ணி பாக்குறப்போ ரீசனிங்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. எங்க வீக்கா இருக்கீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்றப்போ 3 வாரத்தோட முடிவுல நீங்க நிச்சயமா 50க்கு 50 எடுக்கிற அளவுக்கு ரீசனிங்ல நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ ரீசனிங் கம்ப்ளீட் ஆயிரும். வீக் 2ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதே சொன்ன மாதிரி தான். ஓகேவா? நம்மளோட வீடியோ பாருங்க. வீடியோ எத்தனை மணி நேரம் அலாட் பண்ணிப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பட்சத்துல நம்ம வந்து 9 hours டீச் பண்ணிப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் 9 hours டீச் பண்ணிப்போம். 9 hoursனா ரொம்ப அதிகமான டைம். அப்படிலாம் இல்ல. டெய்லி 3 மணி நேரம் படிக்க சொல்றோமா? ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வீடியோ பாருங்க. 1.5 மணி நேரம் வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களால வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட முடியும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் படிக்கிறீங்க. மிச்சம் 1.5 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்க அன்னைக்கு படிச்சது ரிவைஸ் பண்றதுக்கும். ஸோ நீங்க கடைசியா உட்காந்து ரிவைஸ் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் டைம் நிறையாங்கிறது தேவைப்படாது. கரெக்டா? ஒரு நாள் கிடைச்சா குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அதனாலதான் ஒரு வீக் ஃபுல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போறோம். கிராமர்ல நவுன் அண்ட் ப்ரொனவுன் வந்து படிக்க போறோம். நவுன் ப்ரொனவுன் நம்ம கோர்ஸ்ல வீடியோல போட்டிருப்போம். அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் வீக் 2ல ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வந்துடும். இந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நோட்ஸ்ல உள்ளதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எந்த சோர்ஸஸுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோல சொல்லிருக்கக்கூடிய நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த டாபிக்கோட நோட்ஸை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீக் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க், இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அண்ட் வொகாபுலரிங்கிறது டே 1ல இருந்து டே 90 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? 2வது வீக்கை பொறுத்த வரைக்கும் மீடியல் ஹிஸ்டரி இந்த டாபிக் எல்லாமே படிக்கணும். நீங்க ஒருவேளை அந்த வீக்ல இந்த டாபிக்லாம் 3 நாள்லயே படிச்சீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் ப்ரீவியஸ் வீக்ல படிச்ச டாபிக்ஸ் எல்லாமே மொத்தம் உட்காந்து ரிவைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் டைம்ஸ்ல ரிவைஸ் பண்றதுக்கு டைம் சஃபிஷியண்டா இருக்காது. வீக் 4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்
சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டத்துல டிவிசிபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த டாபிக்லாம் படிக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வெர்ப் அண்ட் ஆர்டிகல் அண்ட் டெய்லி ரீடிங் கட்டாயம் பண்ணி ஆகணும் அண்ட் வொக்காபுலரி. ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்டரி இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். இதெல்லாம் தான் அதிக வெயிட்டேஜ் உள்ள டாபிக், அதனால தான் இதை கொடுக்குறோம். வீக் 5 பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா நம்ம யூடியூப்லேயே டீச் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டீச் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் கேட்டுக்கூடிய கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அல்ஜிப்ரா அது மட்டும் போதும். கிராமரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷன், வாய்ஸ், ஸ்பீச் படிக்கணும் அண்ட் வழக்கம் போல வொக்காபுலரி அண்ட் ரீடிங் பண்ணணும். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இந்த டாபிக் தான் படிக்கணும். இதை நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிப்போம். அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். வீக் 6 பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நம்ம யூடியூப் சேனல்ல டீச் பண்ணிப்போம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டுமே போதும். அண்ட் வீக் 6ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர், இதோட கம்ப்ளீட் கிராமர் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் கிராமர் பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிரும் வீக் 7ல இருந்து. வீக் 6ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்ல உங்களுக்கு PDF ஆகவும் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிப்போம். அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா இண்டோலோகஸ்ங்கிற அந்த டெலிகிராம் சேனலை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி PDF ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. இந்த PDF உள்ளது மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானதான். வேற எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணுங்கிறது கிடையாது. வீக் 7 பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 hours டீச் பண்ணிப்போம். ஓகேவா? அந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3R சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், சென்டென்ஸ் ரீஅலைன்மெண்ட், இதோடைய பேசிக் ஐடியாஸ் என்னன்றதை நீங்க படிச்சுக்கணும். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் வீக் 7ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா நாம ஜான் 2023ல இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் தான் படிக்க போறோம். ஏன்னா அதுதான் மோஸ்ட்லி CGL கேட்பாங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் எங்க படிக்கிறதுனா ஒண்ணு இல்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF கான லிங்க் தரோம். இந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த PDFல ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கான எல்லா நாளைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க்குமே இருக்கும், மந்த்துக்கான. அந்த PDF இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, டைரக்டா PDF ஓபன் ஆகும். இப்போ பிப்ரவரியோட லிங்க் ஓபன் பண்றேன்னா பிப்ரவரியோட இது வரும். இதை நீங்க என்ன டாபிக் மட்டும் படிக்கணும்னா இந்த நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்பாயின்மெண்ட், அவார்ட்ஸ், ரேங்க்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் மிஸ்செலனிஸ், இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்கணும். இதுல இருந்தா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரீசெண்டா முடிஞ்ச SSC எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் எதுல நிறைய கேட்டிருக்காங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் அண்ட் மிஸ்செலனியஸ்ல கவர்மெண்டோடைய பில்ஸ், இந்த இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. அண்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதை தான் நீங்க எவ்ரி மந்த்துக்கு படிக்கணும். இதுல படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா நீங்க முடிஞ்சா எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆனா எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால உங்களால பண்ண முடியாது, அது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பாயின்மெண்ட் படிக்கிறீங்களா? ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட CEO யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்றது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? PVR சுப்ரமணியம். கரெக்டா? நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஆனா டைம் ரொம்ப எடுத்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் மட்டும் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த PDFல இருந்தா ரீசெண்டா முடிஞ்ச CGL எக்ஸாம், JEE எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த PDFல இருந்தே படிச்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க வேற இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஃபாலோ பண்ணவே வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் வீக் 7ல இருந்து பாத்தீங்கன்னா வீக் 12 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க சொல்ல போறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் படிக்க போறீங்க. இந்த PDFல இருந்தா மட்டும் தான் படிக்கணும். வேற எதையுமே ரெஃபர் பண்ணாதீங்க. இது மட்டுமே போதும். வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா ஈஸியா ஒரு வாரத்துல 2 மாசத்தை முடிச்சிடலாம். ஓகேவா? வீக் 8 பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன், நம்ம கோர்ஸ்ல வீடியோ இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? அடுத்தது வீக் 8ல இருந்து பாத்தீங்கன்னா கிராமரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடும். டெய்லி 10 எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், வாய்ஸ் அண்ட் ஸ்பீச், PQRS, க்ளோஸ் டெஸ்ட், இதை நீங்க டெய்லி சால்வ் பண்ணணும். கிராமர் படிச்சிட்டீங்களா? கிராமர் படிச்சு தான் இதெல்லாம் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் டெய்லி 10 சால்வ் பண்ண சொல்ல போறோம். டெய்லி 10 சால்வ் பண்றப்போ நீங்க படிச்ச ரூல் எல்லாமே இதை அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. அப்ளை பண்றப்போ நீங்க படிச்ச ரூலை எப்படி அப்ளை பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு சென்டென்ஸ்ல எந்த மாதிரி ரூலை செக் பண்றாங்க, இதெல்லாமே டெய்லி 10 சால்வ் பண்றப்போ நீங்க நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட முடியும். அதே நேரத்துல நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றதுல நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியாம கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆவீங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் மூலமா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வழி. நிறைய பேர் நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோல பார்க்கலாம். கிராமர் இதை படிச்சுக்கோங்க, இந்த PDFல படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு யாருமே வழி சொல்ல மாட்டாங்க. நாம அதையுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா நீங்க இந்த 90 days வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக பாக்குறீங்க. கரெக்டா? சோ உங்களுக்கு நம்ம பெஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லணுங்கிறதுக்காக, பெஸ்டான சோர்சஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அதனாலதான். சோ நீங்க ஒன்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிராமர் வீக் 8ல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லி 10 எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சோ நிறைய ரூல்ஸ் நீங்க அப்ளை படிச்ச ரூல், நீங்க ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க, எப்படி அப்ளை பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட முடியும். அதனால பண்ணணும். வீக் 9 வீக் 8ஓட பாத்தீங்கன்னா மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் முடிச்சுமோ. வீக் 1ல இருந்து வீக் 8 வரைக்கும் நம்ம என்ன டாபிக் படிச்சிருமோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா
30 மார்க்ஸ் மேக்ஸ் உங்களால ஷியூரா எடுக்க முடியும். வீக் 9 என்ன பண்ணுவோம்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த 3 டாபிக் படிச்சிருக்கோமா? இந்த 3 டாபிக் ஃபர்ஸ்ட் 3 வீக்ல படிச்சுக்கோம். இந்த 3 டாபிக்ல இருந்து லாஸ்டா முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம் 2023 நடந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ கொஸ்டின், இந்த கொஸ்டின் பேப்பரை அந்த வீக் ஃபுல்லா சால்வ் பண்ணுவோம். ஆல்ரெடி டாபிக் படிச்சிட்டோம், ரீசெண்ட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 டாபிக்ல ஸ்ட்ராங் ஆயிருவோமா? போதுமா? அந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிட முடியும். கரெக்டா? அதனாலதான் ஸோ இந்த ஷெடியூலுங்கிறது அப்படிதான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீக் 9ல பார்த்தீங்கன்னா கிராமரோட ப்ராக்டிஸ் இருக்கும், ரீடிங் டெய்லி பண்ணணும், ஒக்காபுலரி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ அது வரைக்கும் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி இதோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ரிவைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 80 டேஸ்க்குள்ள முடிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் கரண்ட் அவைஸ் எவ்ரி வீக் இருக்கும். அடுத்த வீக் 10ல பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், அல்ஜிப்ரா, இதோட ரீசெண்ட் எக்ஸாம் நடந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வீக் 11 மேக்ஸ்ல ட்ரினாமெட்ரி, மென்சுரேஷன்ல ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றது. வீக் 12 ஜியோமெட்ரில ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இதை நீங்க ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றப்போ அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நீங்க அது பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ அதோட காப்பியாவும் இருக்கும், அதை அப்படியே கேட்டு வைப்பாங்க. அதெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க லாஸ்ட் 5 வருஷம் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். ஆனா அதுக்கான டைம் இல்லை. அப்ப நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது, ஸ்மார்ட்டா படிக்கிறதுனா ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றது மூலமா தான். ஓகேவா? அண்ட் இங்கிலீஷ்ல ரெகுலரா நம்ம ப்ரீவியஸ் வீக்ல என்ன பண்ணுமோ அதே தான் இருக்கும். இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிரும், நீங்க ரொம்ப ஃபோக்கஸா இருக்கும். கிராமர் வொகாபுலரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிடுவோம். வொகாபுலரி ரெகுலரா ரிவைஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அண்ட் வீக் 12ல கம்ப்ளீட்டா முடிச்சிடும். ஸோ இந்த வீக் 12லயே பாத்தீங்கன்னா வீக் 1ல இருந்து வீக் 12ல பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இந்த 150 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான எல்லா டாபிக் எல்லா சிலபஸையும் நாம வீக் 12லயே முடிச்சிடுவோம். வீக் 13 பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக். அந்த லாஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணுவோம்ன்றத பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட். அண்ட் மறந்துடாதீங்க, எவ்ரி சண்டே வீக்கோட எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா நாம அந்த வீக்ல படிச்ச எல்லாத்தையுமே ரிவைஸ் அண்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்க வீக் 1 முடிக்கிறீங்க, மண்டே டு சாட்டர்டே முடிக்கிறீங்க, சண்டே இருக்குமா? சண்டே நீங்க இந்த வீக்ல படிச்ச இந்த எல்லாத்தையுமே நீங்க ஓனா ரிவைஸ் பண்றது, ஓனா பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒவ்வொரு சண்டேயுமே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் ரிவிஷன் பிராக்டிஸ் ஸ்பெண்ட் பண்றப்போ அந்த வீக்ல படிச்ச எல்லாமே நீங்க ஸ்ட்ராங் ஆயிருங்க. பின்னாடி லாஸ்டா வந்து நான் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்றப்போ எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சாரி, ஜஸ்ட் ரிவைஸ் பண்றீங்க, சாரி ஜஸ்ட் வீடியோ பாக்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதோட முடிச்சுட்டு படிக்காம ரிவைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கடைசியில கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்றப்ப எல்லாமே புதுசா இருக்கும். அப்ப மாட்டிப்பீங்க, மொத்தமா டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துட்டு அந்த டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும், பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் டைம் ஒதுக்குங்க. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 1.5 மணி நேரம் மட்டும் வீடியோ பாருங்க, அதிகமா வீடியோ பார்க்காதீங்க. மிச்சம் உள்ள 1.5 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் அந்த நோட்ஸ்ல வீடியோல பார்த்த கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொகாபுலரிக்கு ஒரு மணி நேரம், ரீடிங்க்கு ஒரு 1/2 மணி நேரம், கிராமருக்கு 1.5 மணி நேரம்ன்றத ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லா படிக்க போறீங்க, அதனால அப்படி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடணும், இந்த 7 நாள், கடைசி 7 நாளும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க மார்க் டெஸ்ட் போடுறப்போ சில டாபிக் பாத்தீங்கன்னா நீங்க வீக்கா இருப்பீங்க, அந்த டாபிக் எதெல்லாம் நோட் பண்ணி அந்த டாபிக்ல நீங்க ஆல்ரெடி நீங்க எடுத்த நோட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அண்ட் நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்து அந்த கொஸ்டின்ஸை அந்த மார்க் டெஸ்ட்ல இருந்து சொல்யூஷன்ஸுமே காப்பி பண்ணி படிச்சுக்கணும். அது உங்க எக்ஸாம்ஸ்ல அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். படிக்காத டாபிக்ஸையும் இப்படிதான் ஆன்சர் பண்ணுவோம். அடுத்தது இந்த வீக் 7 நாள்லயுமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டைம் ஆகுது நீங்க டே 1ல இருந்து டே 83 வரைக்கும் எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடணும். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி ரிவைஸும் பண்ணணும், அன்னன்னைக்கு படிக்கிறது அன்னன்னைக்கு ரிவைஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா கடைசி 7 நாளும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஜே எக்ஸாம், சிபிஓ எக்ஸாம், செலக்ஷன் போஸ்ட் 12 எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவோம். அதுல கேட்டிருக்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், இங்கிலீஷோடைய வொகாபுலரி, கிராமர் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் கட்டாயமா ரிப்பீட் ஆகும். ஏன் சொல்றோம்னா எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே சிஜிஎல்ல வொகாபுலரியில கேட்பாங்க. இதை ரீசெண்டாவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ல இருந்து கிராஜுவலா ஒரு 10% மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஷெட்யூல் எப்படி நான் கவர் பண்றது, ஒவ்வொரு வாரமும் எப்படி ஷெட்யூல் கவர் பண்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும்னா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த ஷெட்யூலை பாருங்க. நாம இந்த டே 1க்கான இந்த பிளான்ல டே 1க்கான ஷெட்யூலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றோம். அதை மெசேஜை போய் பாருங்க. டே 1ல இங்கிலீஷ்ல என்ன படிக்கணும், மேக்ஸ்ல என்ன படிக்கணும், ஜெனரல் அவேர்னஸ்ல என்ன படிக்கணும், ரீசனிங்ல என்ன படிக்கணும்ன்றத கொடுத்துருப்போம். அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு இந்த ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் சிலபஸை லிமிட்டட் டைம்ல எக்ஸாம் ஓரியன்ட் கண்டென்ட் உங்களால கவர் பண்ணிக்கிட முடியும். CGL 10ங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து நீங்க வந்து டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கிட முடியும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களில் பிகினராக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுறோம். இதற்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 17,727 வேகன்சி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கூடிய சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.